ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸான ஊர் அங்கே தாங்க வந்திருக்கோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டெல்லி ஆக்ராவில் தான் இருக்கோம். ஸோ நம்ம நேற்று நைட்டே வந்து டெல்லியில் ரீச் ஆகிடுச்சு. அங்கேருந்து மார்னிங் தான் நாங்கள் ஆக்ராவுக்கு வந்தோம். ஸோ இப்போ இங்கேருந்து அம்மாவை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டு தாஜ்மஹால் பார்க்க வைக்க போகிறோம். ஸோ அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நேற்று ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனதுக்கே வேறு லெவலாக சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இப்போ தாஜ்மஹால் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து போகணும்னு அவர் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு இடம். ஸோ இப்போ அது போகும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மம்மியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளதாம்மா எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க எங்கேதான் புதைச்சிருக்காங்க. இப்போ அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தணுமா, பார்த்துட்டு மட்டும் வந்துடுவோம்மா. அவங்க ரொம்ப பிடிக்குமா. அவங்க என் ஃப்ரெண்டுமா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம். இப்போ எல்லாரும் அவங்கள பார்க்க தாம்மா போறாங்க. சுடுகாடு இல்லைம்மா, இது கோயில் மாதிரிம்மா. இப்போ புரியுதா? சுடுகாடு அது இதுன்னு அவசரமா பேசாதீங்க, வாங்க. ஆமா அங்க அப்படிமா, இங்க அப்படி இல்லைம்மா. வாங்க, உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பழைய படத்துலாம் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நடிகர்லாம் இல்லைம்மா. அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாதனால அப்படி இருக்கு. புரியுதா? ஹிந்தி. இது ஒரு வெளி மாநிலமா. உள்ள வாங்க, உங்களுக்கே தெரியும். இங்க பாருமா, செம்மையா இருக்கு. காணாம போயிடாதீங்க, வாங்க கூடவே. அப்படி போங்க, அந்த பக்கமா போங்க. ஆனா உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். ஆமா, இவ்வளவு பேர் வெள்ளையா இருக்காங்க, இல்ல நீங்க மட்டும் தான் கருப்பா இருப்பீங்க. ஈஸியா பிடிச்சிருவேன்ல உங்களை. ஒண்ணும் இல்ல, ஏதாச்சும் வந்து கேட்டாங்கன்னா ஏன்னா குத்தா பந்தர் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. புறாமா, செமையா இருக்குல்ல. அப்படி நம்ம போய் சுத்திட்டு அப்படி அந்த சைடு வரணும் போல. ஆமா, இப்ப நம்மளே அவங்கள பார்க்க தானே போறோம். இப்ப நம்ம உள்ள போறதுக்கு புக்கிங் பண்ணிட்டு தான் போகணுமா. அதுதான் இது புக்கிங் கவுண்டர் வச்சிருக்காங்க. நம்ம இதில் போய் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும். 1/2 hour லைன்ல நின்று கஷ்டப்பட்டு டோக்கன் வாங்கினா, இங்க பாருங்க, நம்ம ஊர்ல டீ கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இதை எடுத்துட்டு நம்ம உள்ள போவோம், என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க. அங்க டிக்கெட் வாங்க தான் அவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தா இங்க லைனே இவ்வளவு பெருசா நிக்குது. உள்ளே போகும்போதே செக்கிங்கில் மைக்லாம் அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மைக் வந்து நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துட்டு போயிட்டோம். ஸோ இங்கே எடுத்த எந்த ஃபுட்டேஜஸ்லையுமே ஆடியோ கிளியராக கேட்காது. ஸோ சாரி ஃபார் தட். இதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஏன்னா எந்தெந்த பிளேஸில் மைக் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ உள்ளூராக இருந்தால் நம்ம சொல்லலாம் தெளிவாக, நாங்கள் இது பண்ணுறோம் யூடியூபர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நார்த்தில் போயிட்டு ஹிந்தியில் அதை தெளிவாக சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியல.
எப்படி இருக்கு தாஜ்மஹால்? அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. போகிறதுக்கு மைக் வேறு வெளியே பிடிங்கி வச்சுட்டாங்க. இப்போ பேசுறது கேட்குதா இல்லையான்னு கூட தெரில. நம்ம ஃபஸ்ட்டு அவங்களை தேடி கண்டுபிடிப்போம். அவங்க பார்த்துட்டாங்க தான் நின்றுட்டுருக்காங்க. போயிட்டு மேலே ஏறுவோம். அது ஷூலாம் உள்ள அலோடு இல்லையா, ஷூ கவர் பண்ணணும். இப்போ அதுவும் வாங்கியாச்சு. ஷூ கவர் போட்டு நம்ம மேலே ஏறுவோம். வாங்க, மறக்காமல் பிராங்க்ஸ்டர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம தங்கமகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் புது புது வெப் சீரிஸ்லாம் வரப்போகுது. இப்போ நேராக இதில் போய் இப்படி சுற்றிட்டு இது மேலே ஏறி அதில் போனோம். அங்கே போனால் தாஜ்மஹால். வாங்க சீக்கிரமாக வேகமாக போவோம். இங்கே பாருங்கள், என்னை விட்டு எங்கள் அம்மா எங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. நல்லா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த பில்டிங்கை பார்த்துட்ருக்காங்க போல். மா, டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கு. வெயில் எப்படி சூப்பராக இருக்கா? கொளுத்துதா? தாஜ்மஹாலுக்கு 50 ரூபா டோக்கனுக்கு அரை மணி நேரம் நிற்க வச்சுருக்கேன். இங்கே மேலே வந்து பார்த்தா தாஜ்மஹால் க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கறதுக்கு திருப்பி 200 ரூபா டிக்கெட்டு. அதுவும் ஒரு வழியாக நின்றுட்டோம். ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை. மேலே போனோம். நம்ம இங்கே டெல்லிக்கு கூட்டிகிட்டு வந்தது முக்கியமாக தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு தான். எங்கள் அம்மா ஷாஜஹான் படத்துலேருந்து தாஜ்மஹால்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நேரடியாக கூப்பிட்டு வந்தோம். இப்போ பக்கத்தில் போய் பார்க்கலாம். எப்படி அம்மாக்காக எது வேணாலும் இல்லை. लेडीज கூட அந்த இந்த ஹேண்ட் பேக் निकल जाने मसाला போறதா சரி அதே இந்த வயசானவங்களா கூட்டி வராங்க ரொம்ப கஷ்டம் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா தாஜ்மஹால்குள்ளே போகும்போதே கேமராலாம் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு பேனர் அண்ட் போர்டு வச்சுருப்பாங்க. தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ்லேயே ஆக்ரா ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஏஎஸ்ஐ கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அதனால தான் எங்களால் கேமரா எல்லாமே உள்ளே கொண்டு போக முடிஞ்சிச்சு. அதுலேயும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோக்கு மட்டும்தான் பெர்மிஷன் வாங்க முடியும். மைக்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் தாஜ்மஹால் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஆக்ரா ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஏஎஸ்ஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோங்க.
அப்படியே தாஜ்மஹால் ஒரு எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்க. அப்படிங்க இதுக்கப்புறம் வருஷம் வந்துடுவோம். மா இதுதான் ஆக்ரா ஃபோர்ட் கோட்டை. அந்த காலத்துல போர்லாம் எடுப்பாங்கல்ல அது. ராஜாவங்களாம் இருப்பாங்களே, ராஜாலாம் போர் எடுப்பாங்க. இங்கதான் வந்து சண்டைலாம் போடுவாங்க. குதிரைலாம் எடுத்துட்டு வந்து யானைப்படை குதிரைப்படை அதெல்லாம் இங்கதான். இந்த பாகுபலி படம் பாத்தீங்கல்ல, இங்க இருந்து எல்லாம் பறந்து போய் உள்ள சண்டைலாம் போடுவாங்களே அந்த மாதிரி. ஆனா பறந்துலாம் போக மாட்டாங்க. இங்க இருந்து உள்ள போய் சண்டைலாம் போட்டு குதிரை எல்லாம் போய் இங்க எடுக்கலாமா. அது வந்து சும்மா டூப்ளிகேட். அந்த மாதிரி செட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்தது. இது ஒரிஜினல் அந்த காலத்துல கட்டினது. இப்பெல்லாம் பில்டிங் புயல் அடிச்சாலே கவுந்துருது. இதெல்லாம் பாருங்க அந்த காலத்துல கட்டி இன்னும் சூப்பரா இருக்கு. எனக்கு எப்படிமா தெரியும். இங்கேயும் செக்கிங் இருக்கு போல. முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம்.